நாங்க தான் போட்டி நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தேர்தல் எல்லா பேரும் ஓடிப்பிட்டா கோளை நாய்களா எங்கடா போனி இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு 4 சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு அலையுமே நக்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலாம் தெரியாது நக்கிட்டு போயிடும் மீசிய முறுக்கணம் வீரம்னு வைத்துறான் வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா உயிர்ல இருக்குடா டே ஒரு படி எச்சி சோறுக்கு எம்பிட்டா பேசுறீங்க நீங்க போட்டு 4-3 சீட்டை கொடுத்து என்ன எம்பி எம்எல்ஏ ஆகுறது 30 சீட்டு ஒரு 1000-500 கோடியை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு இல்ல எவன் ரொம்ப பேசுறான்னு அவனுக்கு 4 சீட்டை கொடுத்துட்டு நீ இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பண கொண்டு சொல்றா பாப்போம் அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு 500 கோடிங்கிறான் சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய பண்ணுங்க நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன் அப்பன் அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தோ சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இல்ல பெரிய செல்வந்தரின் மகனோ எதுவும் இல்லை செத்து போனது இனம் இனத்தின் பிணத்துக்கு இடையிலே பிதுக்கி பிரசவிக்கப்பட்ட மகன் எளிய மகன் எதுவுமே இல்லை மூச்சை பேச்சாக்கி இந்த மண்ணிலே கத்தி 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரு கட்சியாக உயர்த்தி நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து தன்மானமிக்க தமிழ் மக்களிடத்திலே மானத்தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகளை உணர்வு சூழை ஏற்றி உருட்டி திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகர அரசியல் படை கட்டியிருக்கிறோம் என்றால் அன்று தீரன் அன்று அங்கே அவன் பேரன் இங்கே இந்த பேரன் சீமான் தீரனும் அவன் பேரனும் காலம் வெவ்வேறு கையிலே இருக்கிற கைதி வேறு இவன் வாள் வேல் அவன் துப்பாக்கி அவன் துவக்கு எனக்கு வாக்கு அவர்கள் ஆயுதம் எனக்கு அறிவாயுதம் அவர்களுக்கு கல்வி எனக்கு கருத்தியல் புரட்சி நோக்கம் ஒன்றுதான் அடிமை தேசிய இனத்தின் உரிமை விடுதலை அதன் தன்மானமிக்க பெருமையோடான பெருவாழ்வு இதுதான் எங்களுக்கு நேர் நிற்கிற கனவு அதனால்தான் தீரனும் அவன் பேரனும் தோற்க பயப்படுறவன் வீரனா இருக்க முடியாது தோற்க பயப்படும் உயிருக்கு பயப்படும் வீரனா இருக்க முடியாது 3 முறை அடித்து விரட்டாண்டா பீரங்கிய துப்பாக்கிய நம்ம பாட்ட 3 முறை வெறும் குதிரை வாழும் வேலையும் வச்சு சாவதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் சரண்டறிஞ்சு சாகிறது சண்டைட்டு சத்துருவோம்டா அதான்டா நம்முடைய பரம்பரை மரபணு வீரப்பனை எப்படி இப்ப புடிங்கி போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார் தொலைச்சிருப்பான் சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வேஸ்த வச்சு கொண்டு விட்டான்டா ஆங்கில படம் தோத்து போகும்டா என் தம்பி பாலமல்லி சொன்னான் பாரு மோர்ல மோர் வருது மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கிளிட்டு வரும்னு போறாங்க நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு கொஞ்சம் மயக்கமா வருது இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு திரும்புறாண்டா குடிச்சுக்கிட்டு இருக்காப்லடா பாடம் கூட தோத்து போயிரும்டா இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு 3 நாள் 2 நாள் கழிச்சு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருன்னா ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தினாட பிக்காலி பயிலிடாதீங்க பேடி பயில் விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன் நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம் நீ மொட்டை அடிக்கிறிய எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய என்னன்னு கொன்னவை யாரா இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பண கொண்டு சொல்றா பாப்போம் ஒருத்தன் சொல்லிடுறா பாப்போம் ஏன்னா அன்னைக்கு சீமா இல்ல அவனுக்கு ஒரு புள்ள இப்படி வருவான்னு நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையே தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சாடா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா ஏன் நானே நினைக்கல அப்ப யாரு நினைச்சிருக்கா
ஓ நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு? என் தலைவன் பிரபாகர. அவன் நிப்பாங்க. எனக்கு பேசாத வேலையா? அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மளை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்கடா. இது படை, மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை. இது ராணுவம்டா, மக்கள் ராணுவம். சீருடை அணியாத, ஆயுதம் ஏந்தாத, அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம். அங்க சீருடை போடல, இடுப்புல துப்பாக்கி சரியில்லை. அதை விட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம். போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் லெனின். எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது. இரண்டும் இணைந்து வெடித்தால்தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கம் கவனித்திருக்கலாம். ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான். என் பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்க. நீ இப்பவே எனக்கு பாரு நேரம் எப்ப கொடுக்குறான் பாத்தீங்களா? இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய பேர் கூட்டத்தில் இருக்கான். அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம். இது நினைக்காத தம்பி, இது வேற மாதிரி. இது வேற மாதிரி. இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில். தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல, தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதித்திருக்கிறோம். நீ 8 வழிச்சாலை அப்படி 8 வழிச்சாலை எங்க போடு 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 பாப்போம் போடு. நாங்க பரந்தூர்ல விண்ணூர்தி நிலை எங்க கட்டு பாப்போம், ஒரு கட்டு. அதெல்லாம் அது ஒரு காலம். சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடிட்டு போயிட்டேன். நீ இப்ப இவங்க அப்படி ஆள் கிடையாது. இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான். ஒரே வார்த்தை தான், சாக துணிந்து விடு, உனக்கெல்லாம் சாதாரணமாயிரும். அதான் இங்க பரம்பரை மரபணுடா. தூக்கு மரண தண்டனை விதிக்கிறான். என்ன பேச்சு பேசுறாரு பாரு. அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்தால் என் அன்னை தமிழ் வாழ்வதெப்படி? அவ கேக்குறான் பாரா, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் அவ கேக்குறான். அந்த வெள்ளக்காரன் கேக்குறான், அந்த ஆளுநர் கேக்குறான், தீரா உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுறேன், நீ ஒண்ணு செய்ய, நீயே உன் நாட்டை ஆண்டுக்க, எங்களுக்கு எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு படையை அனுப்பிடு, பாதுகாப்பு படையை. அதுக்கு பிறகு உன் நாட்டை நீ ஆளு, எங்களுக்கு 50 விழுக்காடு வரி அனுப்பிடு, ஒரு 50 விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை செஞ்சுக்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் இந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு. சரி எஜமா 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 என்ன சொல்றீங்களோ, தொற என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம். தொற ஐயா ஐயா சாமி சாமி டேய் கேளு. எங்க ஆள் சொல்றான், யாரு நிலத்தை யார் ஆழ்வதற்கு அனுமதி தருவது? டேய் யோசிச்சு பாரு, 250 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசியிருக்காண்டா, இந்த மண்ணுல இந்த தண்ணிய குடிச்ச ஒரு மகன்டா, அந்த தண்ணிய தானடா நீ நானும் குடிச்சுக்கிட்டு, அவன் விட்ட மூச்சு காற்று இன்னும் இந்த நிலத்தில் உழவுதடா. அந்த வீர மூச்சை நீ சுவாசிக்கிறியா இல்லையாடா? யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு யாரடா அனுமதி தருவது? யார்? நீ யாரா? நீ உன்னை ஆள விட்டதில்லை, உன்னை உள்ள வர விட்டதே தப்புன்னு நினைக்கிறேன். நாங்க பல்வேறு நாடுகளில் போய் வாணியம் செஞ்சோம்டா, வர்த்தகம் செஞ்சோம்டா. ஆனால் அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டோமா? எங்கள் வரலாறு அப்படி பதிவு செய்தது உண்டா? சோழ பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள். எங்கள் புலிக்கொடியை, மாண்புற்ற புலிக்கொடியை ஏற்றினார்கள்.
எங்களை குடியேற்றினார்களா? அடிமைப்படுத்தி ஆண்டார்களா? சித்திரவதை செய்து சிதைத்தார்களா? என்ன செய்தார்கள்? ஏன்? என் மாண்பு, என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும். ஆனால் நீ வணிகம் செய்ய உள்ள விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி உன்னுடைய வீரத்தால் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை, உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆள்கிறாய். அதை நான் வெறுக்கிறேன். திருப்பி நீ என்னமோ எனக்கு பிச்சை போட்டு நீ ஆண்டுக்க எப்படி? இந்த 4 சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு அலையுமே. நக்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலாம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எச்சி சோறு திங்கிறது ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டுல கூட 2 எலும்பு விழுமோ அங்கேயே வாழாட்டிடும். அது நாய் ஆட்டம், இது புலி. அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடும். புலியோட மோதுனா சரி, புலி அணில் எலி பூனை அது சிறுமையாயிரும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்று விடல்ங்கிறாங்க. எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு எழுதி வச்சுட்டு போவோம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா ஓடுறவன் என்ன பண்ணணுங்கிறாரு? பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்டாங்கிறாப்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பொறுமையா இருக்கும், பெருந்தன்மையா இருக்கும். அவன் அவுத்து விடுறா, அது ரொம்ப திரியுது, அவுத்து விடுறா, காலையை வாடிவாசல் வச்சு விடுறா அப்படின்னு வாடிவாசலுக்குள்ள விட்டு கவுத்திருவோம்ன்றா. அதனால அப்ப என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் நான் ஆட்சி செய்யணுங்கிறது இல்ல, நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கன்ற. துளி கூட பயப்படல, மரணம் கொஞ்சம் கூட கவலைப்படல. இப்ப சொல்றாரு பாருங்க, இதே முதலமைச்சரா உன்னை ஆக்கிடுறோம். ராஜீவ் சேவர்த்தனை ஒப்பந்தம் என்ன சொல்லுது? மாநில உரிமை தர்றோம், நீ ஏன் ஆண்டு கேங்குது? யார? நம்மால அந்த இருக்காருல்ல பின்னாடி, அவனுக்கு பின்னாடி இருக்கல பேர அவன்ட்ட. நான் என் மாநிலத்தை ஆளுகிற உரிமையை உன்ட்ட கேட்டு போறான்ல, என் நாட்டை கேட்கிறேன், என் தாய் நாட்டின் விடுதலையை கேட்கிறேன். நீ யாரா எனக்கு ஏன் நாட்டை ஆளுற உரிமையை தர்றது? 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறான் பாரு. இது 250 ஆண்டுக்கு முன்னாடி, இது இப்ப 20 ஆண்டுக்கு முன்னாடி. எப்படி இருக்கு? அதனால்தான் தீரனும் அவன் பேரனும். அது மாதிரிதான் இப்ப நானு, நீ யாரா எனக்கு பிச்சை போட்டு 4-3 சீட்டை கொடுத்து என்னை MP MLA ஆகிறது? நாடு என்னது? உரிமை என்னது? மக்கள் என் மக்கள், நான் மக்களுக்கானவன். அவன் என்னை தோற்கடிக்கட்டும், தோற்பது நான் அல்ல, அவன். என் அப்பன், என் சித்தப்பன், என் மாமன், என் ஆத்தா, என் அக்கால், என் தங்கை தோற்கிறான், நான் அல்ல. எங்கள் தோல்வி தமிழ் பேரினத்தின் தோல்வி, நாம் தமிழர் கட்சியின் தோல்வி அல்ல. ஒரே கோட்டிலே தீரனும் அவன் பேரனும் ஒரே கோட்டில் நிற்கிறோம். அவன் ஒத்துக்கல. கடைசி கட்டத்தில் அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்கா வருது. 36 லட்சம் கோடி பிரபாகரம் உங்க காலுக்கு கீழ வைக்கிறோம். நான் என்ன செய்யறதுக்கு? நாட்டு அடைஞ்சு கொடுக்கிறோம், அதிபர் அணிங்க இருந்து ஆளுங்க. சரி, நான் என்ன செய்யறதுக்கு? அந்த திரிகோணமலைய அந்த கடற்படை தளத்தை எங்களுக்கு 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு ஒத்திக்க கொடுங்க, அதான் லீஸ். மௌனமா இருந்துறாரு, போயிடறான். திருப்பி சீனா வருது. சீனா இதையே சொல்லுது. அமெரிக்கா என்ன சொல்லுச்சோ அதே தேவை, அதே டிமாண்ட் என்ன சொல்லுது? இதே 36 லட்சம், நீங்க அதிபர், நீங்க ஆளுங்க, எங்களுக்கு என்ன தண்ணு உனக்கு? அதேதான், அதே 25, அந்த 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு கொடுங்குது. இப்ப எல்லா தளபதிகளும் பேசும்போது சீனா பெரிய நாடு பக்கத்தில் இருக்கு, அது தயவுல வாங்கலாம் விடுதலையே. சில தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்கு, மூக்கு அடிக்கடி நீட்டும், வேண்டாம் அமெரிக்கா தயவுல வாங்கலாம். இப்ப இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் சொல்றான், யாரு? நம்ம ஆளு சொல்றான், எந்த பக்கத்துல அமெரிக்காவுடைய சீனாவுடைய தயவுலை விடுதலை அடைந்தால் அது இந்தியாவுக்கு எதிராக போய்விடும், வேண்டாம் என்கிற இந்த தலைவனுக்கு எதிராக இந்தியா போய்விட்டது. இதுதான் வரலாற்றில் பெருந்துயரம், கொடுமை. தீரனுக்கு கொடுத்த அதே வாய்ப்பை உலக வல்லாதிக்க நாடுகள் நம் தலைவனுக்கு கொடுக்குது.
அவனும் மறுத்தான், இவனும் மறுத்தான். அதனால் தீரனும் அவன் பேரனும், அவன் பிள்ளை இவனும். நான் நினைச்சா என்ன பண்ணலாம், ஒரு 25-30 சீட்டு, ஒரு 1000-500 கோடியை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு இல்ல எவன் ரொம்ப பேசுறான்னு அவனுக்கு 4 சீட்டை கொடுத்துட்டு நீ நில்பா பாப்பா அப்படின்ட்டு போயிடலாம். செய்யலாமா? அதை செய்யறவனாக இருந்தால் இந்த இடத்தில் நின்று தீரனும் அவன் பேரனும் என்று பேசுவதற்கான உரிமை, தகுதி, நேர்மை, உண்மை ஒரு துளி இருந்திருக்கு. அவன் பேச மாட்டான், பேச மாட்டான். திருப்பி என்ன, இப்ப என்னாச்சு, தூக்குல போட வர்றான். ஒத்துக்க மாட்டேன்ட்டாப்ல. தூக்குல போடும்போது சாவ நம்மால் சொல்றாப்புல, சாவை கண்டு அஞ்சாதவன் எவனோ அவனே சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறான், அவனே சரித்திரமாகிறான். மரணத்திற்கு பயப்படாதவன் எவனோ அவனே வரலாற்றில் மாவீரனாகிறான். மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. இது நம் தலைவன் வைத்த புரட்சிகர மொழிகள். அஞ்சுவதும் அடிவைவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயன் என்பது கோழைகளின் தோழன், வீரனின் எதிரி. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு பிடித்த 3 எழுத்து வீரம். எனக்கு அறவே பிடிக்காத 3 எழுத்து பயம் என்கிறார். அதை நமது முண்டவர்கள், அவனுக்கு முன்னாடி நமது பாட்டன் தீரன் தூக்கு போட்டு தூக்குடாங்க. சாவை கண்டு அஞ்சல, வரலாறு முழுக்கப்பார், இந்த நிலத்தில் எடுத்துப்பார். பகத்சிங்கை பார், சிறை மரண தண்டனை விதித்தாய்விட்டது. மன்னிப்பு கடிதம் கொடுத்தான், அவனை வெளியே விடுவதாக பிரிட்டிஷ் அரசு சொல்லுகிறது. ஆளுநருக்கு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே பகத்சிங் மன்னிப்பு கேட்டு எழுதியிருப்பான் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். ஆனால் படித்தால் பேரதிர்ச்சி, நான் உன்னோடு அரசியல் போர் செய்திருக்கிறேன், நான் அரசியல் கைதல்ல போர் செஞ்சிருக்கேன், போர் வீரன், என்னை நீ தூக்கில் போடாதே, என்னை துப்பாக்கி வச்சு என் நெஞ்சிலே சுட்டுக் கொள்ளு அல்லது பீரங்கி குண்டுகளை வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ளு என்று எழுதியிருக்கார். ஆடி போயிட்டான் ஆளுநர். அவன் சொராம்பாரு, அவன் நண்பர்கள் போய் பகத் வா வெளியில போய் மன்னிப்பு கடிதம் தான் எழுதி கொடுத்துட்டு வெளியில போய் இன்னும் வீரியமாக நாம் போராடலாம் என்று அழைக்கிற போது, இல்லை இல்லை, நான் வெளியில வந்து போராடலாம், எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற பேராசை எனக்கும் இருக்கிறது, ஆவல் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஆனால் நான் துணிந்து இந்த மரணக்கயிற்றை முத்தமிட்டால் பகத்சிங்கை போல வீர பிள்ளைகளை நாட்டு விடுதலைக்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் துணிந்து வருவார்கள். அதற்காக நான் இந்த மரணக்கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்டான். அதனால்தான் அவன் மாவீரனாகிறான். அவனும் இந்த நாட்டில் மறைக்கப்படுகிறான். சாக்ரட்டிஸ் விஷம் அருந்தி உண்ண வேண்டும், அது தண்டனை. ஆனால் கோப்பையில விஷத்தை ஊட்டிவிட்டு 1 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, நீங்க 1 மணி நேரம் கழித்து குடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்புவதற்கு எடுத்து குடித்து விட்டார். அடுத்த நொடி குடித்தான். மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. சேகுவரா முன்னாடி சேகுவராவை சுடுவதற்கு ஒருவன் துவக்கோடு நிற்கிறான். டியர் காம்ரேட், என்னரும் தோழனே, நீ என் நெத்திக்கு குறி வைக்கிறாய் என்று நினைக்கிறேன், கொஞ்சம் இடது பக்கம் வா, இப்போது சுடு என்றான். கையை துப்பாக்கி ஏந்திருந்தவன் கை நடுங்கி விட்டது. ஏன்? மரணத்திற்கு அஞ்சவில்லை. அதனால் அவன் மாவீரனாக சரித்திரம் போற்றுகிறது. அப்படித்தான் நமது முன்னவர்கள். மன்னர் கட்டபொம்மன், நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர் எல்லாரும் அப்படித்தான். நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன், செத்தாலும் நாங்கள் வீரம் மறவர்களாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுவோம், வென்றாலும் நீங்கள் துரோகிகள் என்றுதான் பதிவு செய்யப்படுவீர்கள் என்று முழங்குகிறார். நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர் முட்டிக்கால போட வச்சுட்டான். காலை கட்டி கையை கட்டி முட்டிக்கால போட வச்சுட்டு கழுத்துல கயிறை மாட்டிட்டான். அவருக்கு மரண கத்து பத்து பயம் இல்லை. திரும்பி பார்க்கிறார், 7 வயசு பையன் கழுத்துல மாட்டிருக்காப்ல மரண கயிற்ற. அது கேட்கிறார், டேய் நான் உன்னோட போர் செஞ்சேன்,
நான் உன்னை எதிர்த்து போரிட்ட என்னை தூக்குல போடுறேன். சரி, இந்த 7 வயசு பையன் என்னடா பண்ண, அவனை ஏன்டா தூக்குல போடுறான்? ஏன் மருதுபாண்டியர் ரத்தத்தில் வாரிசை ஒருவனை உயிரோடு 7 வயது பையனை விட்டு விட்டு போனாலும் எதிர்காலத்தில் அவன் எழுந்து வருவான், அவனை எதிர்கொள்வது கடினம் என்று தூக்குல போடுறான். ஆனால் அவன் ரத்த துளிகளில் சிந்திய ரத்தத்தில் விளைந்து எழுந்த வீரியமிக்க வீர மறவர்கள் பல லட்சக்கணக்கில் இந்த மண்ணிலே முளைத்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியிலேதான் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன், அவனுக்கு முன்பு மரண கயிறு வந்து கொண்டிருக்கிறது. பழக்கென்ற அந்த கயிறை பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு அவனை தள்ளி விடுகிறார் வெள்ளை அதிகாரியை. நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாற்றில் பதிவு வந்துவிடக் கூடாது, போடா என்று தள்ளிவிடுகிறார். மரணத்தை கண்ட அஞ்சாததாலேயே அவன் மாவீரனாக மான தமிழர்களில் இந்த மனதில் இதயத்தில் வைத்து இன்றும் போற்றப்படுகிறார்கள். அப்படித்தான் நம் உயிர் தலைவனும். அவன் நினைத்திருந்தால் தப்பிப்போய் இருக்கலாம், நிலைத்து விட்டு ஓடி இருக்கலாம், பிள்ளைகளில் யாரையாவது ஒருவரை காப்பாற்றி உலக நாடுகளில் அனுப்பி இருக்கலாம். என்னை நம்பி பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தாய் நிலத்தின் விடுதலைக்காக பெற்றோர்கள் தந்தார்கள். அதை போலவே என் பிள்ளைகள் அத்தனை பேரும் தாய் மண்ணின் விடுதலைக்காக போராடி சாவதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்று ஒருவரை கூட தப்பிக்க விடாமல் களத்திலே மண்ணின் விடுதலைக்காக பலியிட்ட மகத்தான வீரன் உலக வரலாற்றிலேயே பிரபாகரன் மட்டும்தான். இங்கே நம் பாட்டன் மட்டுமா தூக்கிலே தொங்கினான்? அவன் உடன் பிறந்தார்கள் 2 தூக்கிலே தொங்கினார்கள். அருமை தளபதிகள் 3 தூக்கிலே தொங்கினார்கள். அவன் வசனம் பேசுறவில்லை. சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய பண்ணுங்க. சீரியஸா காமெடி பண்றாங்க. என்ன வேணும், என்ன பண்றது நமக்கு தெரியல, சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு. அப்படிப்பட்ட மகத்தான வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள். அவனுடைய பெருங்கனவு அவன் சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி இந்த வரியை வசூலிச்சுட்டு போகும்போது மக்கள்கிட்ட பேசுற, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆளுகிற தகுதி இல்லை என்று கேட்க. அன்று தீரன் கேட்டதை 280 ஆண்டுகள் கழித்து அவன் பேரன் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா தமிழர் நாட்டை ஆளுகிற தகுதியும் ஆற்றலும் இல்லாது போய்விட்டது, திறமையும் இல்லாது போய்விட்டது? சொல்லுங்க. என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும்? என் மண்ணை நேசிக்காதவன் அந்த மண்ணை ஆளுகிற தகுதியை எப்படி பெறுவான்? எப்படி பெறுவான்? என் காற்றை, என் மலையை, என் காட்டை, என் கடலை, என் நிலத்தை, என் வளத்தை, என் மண்ணை நேசிக்காதவன், காதலிக்காதவனுக்கு எப்படி இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வந்து சேரும்? அன்னி எண்ணி ஆளும் போது என் அன்னை தமிழ் மொழி வாழுமா கேட்கிறார் பாருங்க. வெள்ளைக்காரனுக்கு எப்படிடா என் இன மக்களின் மீது அன்பும் பாசமும் வரும்னு கேட்கிறார் பாருங்க. எப்படி வரும்? இந்த மண்ணின் மகனுக்குத்தான் இது என் மக்கள், என் மலை, என் காடு, என் ஆறு, என் அருவி என்ற காதல் வரும். அவனுக்கு என் நிலம், என் வளத்தின் மீதுதான் குறியிருக்கும். என் மக்களின் நலத்தின் மீது குறியிருக்காது, பற்று இருக்காது. அன்று தீரன், இன்று அவன் பேரன் பிரபாகரன், அவன் மகன் சீமான். ஒரே நேர்கோட்டில், ஒரே ரத்தம், அதே வீரம். அந்த வரலாற்றில் தொடர்ச்சியாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். நிறைய பேசலாம். அவனுடைய வீர வரலாறு என்பது அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அல்ல, அது நீண்ட நெடிய பெரும் பயணம். அவன் பிள்ளைகள் நமக்கு போட்டு வைத்திருக்கிற பெரும் பயணம். ஒரு வீரியமிக்க விடுதலையை நோக்கிய பாதை அது.
இன்னைக்கு பேசினாங்க தம்பி எல்லாம். ஹிமாயன் கபீர் கூட சொன்னார், கோவையில் ஐயா ஜிடி நாயுடு அவர் பேரை அந்த 2000 கோடி ஏறக்குறைய 1750 கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார். அதற்கு ஜிடி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார். நாயுடு என்பது சாதி பேர் இல்லை, சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் அவர்கள் சொல்லி அறிகிறேன். எப்படி இருக்கு பாருங்க, நாயுடுங்கிறது சாதி பேராம். சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே. அங்க ஒருத்தர் இருக்காப்ல வரலாற்று பேராசிரியர், மீசியை முறுக்கணவெல்லாம் வீரம்னு வைத்துறான். ஐயோ, அப்ப சுபாஷ் சந்திர போஸ் மீசியை வைக்கல, அவன் வீரம் இல்லையா? டே, வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா, உயிர்ல இருக்குடா. டே பைத்தியக்கார பையில அப்படியே முறிக்கிறது, பேர்ல வேற வச்சுக்கிறது. அங்க போய் அவங்க பாட்டம் புலித்தேவனை சீமான் எப்படி கூப்பிடுவார்? நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவ? சகா வாங்க, சகா வாங்க, மகா அப்படி கூப்பிடுவியா? வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டு இருக்கான், வந்தியத்தேவன். அவனை வா வந்தி வந்திம்பியா, வா வந்து இரு குந்திம்பியா. ஏன்னா டே, உங்களை ஏன்டா இப்படி 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 திரியிறிய? ஒரு படி எச்சி சோறுக்கு எம்பிட்டா பேசுறிய நீங்க? கொடுமையா இருக்கு. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல, அப்புறம் அங்க போய் புலித்தேவனை எப்படி சொல்ல? பைத்தியக்காரன் பேரே புலித்தேவன்டா, வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன். நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை, அது விஞ்ஞானியின் பெயர். என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன், அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர்? அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார், அதனால அந்த பாலத்திற்கு பேர். இதை நான் சொல்லல, எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க, திருச்சி வேலுச்சாமி எங்க மாமா, அவங்கதான் சொல்ற அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்கன்ட்டு, அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க. இந்த நான் சொல்றேன், என்னை மொய்ய பார்ப்போம். எதற்காக பாலத்துக்கு பேர் வச்சா? அவர் தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு, பள்ளிக்கூடத்தை. அது வைய நான் கேட்டேன்னா சொல்லு. துரைச்சாமி தானே அவர் பேரு, துரைச்சாமி, கோபால்சாமி, துரைச்சாமி பாலம் அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி வச்சுட்டு போ. நீ வன்மையா செய்கிறாய். ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். என் நிலத்தில், என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா? தொடர் வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய். இங்கே ஜிடி நாயுடு, அங்க நாராயணசாமி நாயுடு. அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய். இந்த மானங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சு போய்க்கிறேன். அப்ப எங்க அப்பா நம்மாழ்வாருக்கு என்ன பேரு? இப்ப வையி எனக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க? கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாலே எனக்கு வீர பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும். தண்ணீர் தாழ்தளத்தை நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே. தாழ்தளத்திலிருந்து மேட்டுக்கு பாய்கிற 90 கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏற்றிய அறிஞன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக்கூடாது. அவன் எப்படிப்பட்ட தன்மானமிக்க சிங்கம் பாரு. அவனை ஆத்தா ஆடு வச்சிருக்க, அந்த ஆடு மாடை வித்துவிட ஆரம்பிக்கிறான். அணைய கட்டி அணைய கட்டிட்டு காளிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம், அவன் சொந்த பந்தம் சுத்தி நிலத்தை வச்சிருக்கிறதுனால கட்டியிருக்கான் பாலத்தினோன. ஒரு சொட்டு தண்ணிய நானும் என் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிபெயர்ந்த வேண்டாம் நம்ம பாட்டன் காளிங்கராய். அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லடா. அவன் கால் தூசுடா, அது வைக்க கூடாதா? கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீர பெருமகன் மூச்சு இந்த நிலத்தில் உழவுதடா. வீர பெரும்பாட்டன் தீரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து செத்தானடா கொடிகாத்த குமரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அண்ணமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா? எங்களுக்கு அடையாளமே இல்லையா? திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள். நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம். இதுதான் இங்கே போர், திராவிட தமிழிய போர். அதான் இந்த போர். இங்க இடையில எவனுக்கும் சண்டை கிடையாது.
இங்க நாங்க தான் போட்டி, நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு தேர்தல் எல்லா பேரும் ஓடி போயிட்டா. கோளை நாய்களா, எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க? ஒன்னி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நம்மடா ஈரோடு கிழக்குல. எங்கடா போன? எங்களுக்கு தான் போட்டி. எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா இல்ல என்ன போட்டி? இது எங்க போட்டி? நின்னு விளையாடுவோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன்ல 5000 மீட்டர் நின்னு நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன். எவனும் குறுக்க வரப்போறது இல்ல. ஓடிக்கிட்டே இருப்போம். நாங்க சலிக்காதவர்கள். காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு. விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய். இது எங்கள் பரம்பரை முழக்கம். அப்படிதான் வந்திருக்கோம். அப்ப ஜிடி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா, என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு? அங்க முத்துராமலிங்கம் தெரு. அந்த தேவரை அப்படி தூக்குன? ஏன் தூக்குன? எப்படி? அது சாதி பேர். சாதியை ஒழிக்கணும். எங்க? தமிழனுக்கு மட்டும். அது நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு அப்படியே இருக்கும். என்ன சயின்டிஸ்ட் இல்ல, சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது. எப்படி இருக்கு? முத்துராமலிங்க தேவருங்கிறத ஏன் தூக்குன? அவர் சிலை இருக்கிற தெருவே முத்துராமலிங்கம் தெருவனிய வச்ச. சவுந்தரபாண்டிய நாடார்னு எனக்கு ஒரு தாத்தா இருந்தான்ல, அவன் பேர்ல தானே தியாகராய நேரம் வச்ச. நீ சவுந்தரபாண்டிய நாடார் தெரு வேண்டாம், சவுந்தரபாண்டிய நார் சாலை என்றாவது வச்சாடா. பாண்டி பஜார். பஜாருங்கிறது என்ன மொழி என்ற உஜாரா சொல்றான். என்ன மொழி பயல? பஜார். பாண்டி பஜார். பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு? சவுந்தரபாண்டிய நாடார் பேர். நீர் கட்சியில் இருந்த சவுந்தரபாண்டிய நாடார் அதை நினைவு போட்டுதுன்னு நீ நினைக்கிறியா? பாண்டி பஜார். டேய் இவங்களெல்லாம் என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ? எப்படி? சவுந்தரபாண்டிய நார் சாலை அப்படியாவது வைக்கலாம்ல? ஏன் பெரிய இயக்க பேருடா, எல்லாருக்கும் பேர் வைக்கிறான். ஐயா எஸ்.வி. சேகர் அப்பா வெங்கட்ராமன் ஒருத்தருக்கு இப்போ வைக்கிறாப்புல, பேர் வைக்கிறாப்புல தெரு. அவர் பேர் என்ன ஐயா? பேரு வெங்கட்ராமன் அப்பா வைக்கிறாரு. நான் வரவேற்கிறேன். ஐயா அப்பா பாலசுப்ரமணியம், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்கிறேன். மாண்டிலின் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு. நாங்க வரவேற்கிறோம். ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி 76 நாள் உண்ணாவிருந்து செத்தானே சங்கரலிங்கனார், அவனுக்கு தெரு பேர் ஏதாவது வச்சிருக்காடா? டேய் இங்க வாடா, திராவிட மாடல் 2.0 இங்க வாடா சொல்றா பாப்போம். சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கு எல்லாம் சமாதி 2 ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க. எங்க ஆளுக்கு அப்படியே புதைச்சடத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்டா தலைகீழாக மாறும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். ஒரு நாள் அதை தரமட்டமாக வேணா இடிச்சு நீ எழுதி வச்சுக்க. நீ நானே இல்லைனாலும் என் மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள். இது என் தங்கச்சி சுவிஸ்ல இருந்து எடுத்து பாக்குறான். எழுதிட்டு அண்ணா நீ தைரியமா போ, உன்னை விட்டுருவானா? உன் முன்னவர்கள் எத்தனை பேர் ஆன்மா உன்னை சுத்தி சுத்தி வரும். நீ பார்க்காம செத்த மாவீரன் இருப்பான். ஆனா உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரன் எத்தனை பேர் இருக்கான். அவன் உன்னை தனியா விட்டுற மாட்டான். நீ போவான்னா உன் பின்னாடி வருவான்டா. தீரன் வருவான், காளிங்கராயன் வருவான், திருப்பூர் குமாரன் வருவான், எல்லாரும் வருவான். அந்த கோவை சிறையில தானடா என் பாட்டை வாவிச்சு செக்கெழுத்தான்னு, சிறையில இருந்து செக்கெழுத்தான். அந்த செக்க நினைவா வச்சிருக்க. ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா? வைக்க நீ மாட்டாய். கருணாநிதி மகன் ஜிடி நாயுடு என்று பெயர் வைத்தால் பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைப்பான். நீ மதுரையில கட்டியிருக்க. கருணாநிதி ஐயாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை எடுத்துட்டு என் பாட்டை என் தாத்தா யார் பேரை வைப்பேன்? மூக்கையா தேவர் பேரை வைப்பேன். நூலகம் எல்லா நூலகத்திலையும் என்ன உங்க அப்பா பேர்ல தான் நூலகம் இருக்கணுமா? எங்களுக்கு எல்லாம் நூலகம் இருக்கக்கூடாதா? செக்கெழுத்த செம்மல் வஉசி படிப்பகம், வள்ளலார் பெருந்தகை படிப்பாப்ல வைக்க கூடாதா? வைக்க மாட்டேன்.
இப்ப மதுரையில் 200 கோடி கட்டிட்டு என்ன பேர் வைப்பேன்? 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துரை தேவர பேர வைப்பேன் நான். நம்ம பாட்டேன் வஉசி கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும் போது நம்ம பாட்டன் அன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான் பாண்டித்துறை. அவன் பேர வைப்பேன். நீ மதுரைக்கு போகும்போது பாரு, வள்ளல் பாண்டித்துறைக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு. சொந்த கட்டடங்களை கொடுத்தவன்டா நாட்டுக்கு, எடுத்துக்கிறங்கன்ட்டு நீ நினைக்கிற. நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்காண்டா, அப்படி இப்படி சுத்தி வரும்புது. நீ எல்லாம் நீ தன்மானமிக்க தமிழ் மகன்னா நீ இங்க பாரு, என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டீன்னா நீ வென்றுவேன். இவனெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை வச்சு நிக்கிறான். எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான். உலக புகழ்பெற்ற 2வது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகுழியா மாற்றி நிறுத்திருக்கான். ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு சிவகங்கை அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேற இடம் இல்ல. 15 ஆண்டுகளா கத்துனதுனால இப்ப என்ன பண்றான், அந்த காந்தி மண்டபம்னு ஒண்ணு இருக்குது இந்த கிண்டி கிட்ட, அதுல இங்க வரு நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்கு, இந்த சிங்காரவேல இருக்கு, இது என்ன சொல்றது ரெட்டமலை சீனிவாசனுக்கு, நம்ம சங்கரலிங்கனா இருக்கு, பாட்டி வேலுநாச்சியா இருக்கு, நம்ம பாட்ட மருது பாண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசையா அடிக்கிட்டாண்டா. இந்த அருங்காட்சியத்துல இது மருது பாண்டி சிலை, இது வேலுநாச்சியார் சிலை, இது சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமா தமிழ் பயிலிடே அவங்க எல்லாம் சாப்பிட்டு இந்த போங்கப்பா, அங்க உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இருக்கு அப்படியே சாப்பிட்டு போங்கப்பா. அது மாதிரி அவன் என்ன பண்றான், இங்க எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்கான். நீ வந்து பாரு, நீ வா வா, உனக்கு அதை பார்க்கும் போது வெறி வந்துதான். நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க, உனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணம் இருக்கு, மான மரியாதை இருக்கு. அதை பத்தி கவலைப்படாம போனீங்கன்னா நீ செத்துட்ட. அப்ப உன்கிட்ட பேசி பயன் இல்லை. நீ மயக்கத்தில் இருக்க. ஒரு பக்கம் சாதி மயக்கம், அப்படி அப்புறம் மதம், அப்புறம் சாராயம், அப்புறம் திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. நீ சாக வேண்டிய ஆள் தான். ஆனா இது பரிதாபமா இருக்கு, அதான் பிரச்சனை. இதே மாஸ் அப்படிங்கிறான். இது சமூக தூஸ், சோசியல் டஸ்ட், தூசி. இது ஒண்ணும் கிடையாது. என்ன போதிச்சாலும் அவன் மண்டையில ஏறாது. போதையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிப்ப? அதெல்லாம் சரி, ஒரு கோட்டை இருக்குது, அது விடு. அது நம்ம வேற ஒருவருக்கு பேசிட்டு போகுது, சீவா நல்லா பேசுற, ஏதாவது கொடுத்துட்டு போ. என் மக்களை பிச்சைக்கார பையன் மக்களை ஆக்கிட்டான். நானும் என்னென்னமோ தான் பண்ணி பாக்குறேன். இந்த சின்ன தேவனும் காட்ட மாட்டான்ட்டு சட்டையில போட்டுட்டே திறேன். எப்படியாவது போய் சேர்ந்துராதா? பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு கொடியில எங்க நிம்மலன் ஒரு தம்பி அவன் அடிச்சு ஒரு ஊருக்கு எப்படியாவது வென்றணும்டா. ஏன் அவன் கனவுடா, அவன் கனவு. ஏதாவது பண்ணிருங்கடா பிள்ளைகளா. விட்டுட்டு போக முடியாதுல்ல. எனக்காக இறந்தவனை நான் மறந்து கடந்து போனால் நான் இறந்த பிணத்தை விட கேவலமானவன் என்றாயிரு. மான உணர்வு, இன உணர்வு உள்ள தன்மானமிக்க எந்த தமிழ் மகனும் இந்த இழி செயலை செய்ய மாட்டான். அவன் செய்ய மாட்டான். எல்லாம் நடக்கும், நடத்தி காட்டுவோம்ல, விட்டுட்டா போயிருவோம். நேரம் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இனிமேலாவது அண்ணனுக்கு கூட கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நினைச்சு சரி பண்ணுங்க. அது ஒண்ணும் இல்லை. இன்னைக்குல நாளைக்கு பேச போறோம். நம்ம பாட்டனும் நம்மோட தான் இருக்க போறான். அவன் நினைவும் பெருமையும் நம்மோட தான் இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல அவன் மானமும் வீரமும் நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்குது. அந்த வீர பெரும்பாட்டன் தீரனின் கனவை நாம் நிறைவேற்றணும். அவன் நம்முடைய வீரப்பன் வனக்காவலன் வீரப்பனார் அவர்களின் மீதும் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரணி மீது நாம் உறுதியேற்போம். இவர்களின் நினைவை போற்றி, புகழை போற்றி நம் கனவை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்று களைவோம். இந்த நிலத்திலே வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது நீங்கள் அறிந்ததுதான். ஆனால் இங்கே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்துவமிக்க ஆகப்பெறும் ஆற்றலாளர்களை
இந்த களத்திலே வேட்பாளராக நிறுத்துகிறேன். என்னரும் தமிழ் சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாது, நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி என்று நினைத்து எங்களுக்கு வாக்கு தாருங்கள். இந்த நிலத்திலே இந்த பேரு இதை சொல்லிடுவோமா? போட்டி போடுகிற வேட்பாளர் முதலிலே என்னுடைய அன்பு மகள், நம்முடைய வீர திருமகன், வனக்காவலன், நம் காடு காத்த கருப்புசாமி, நம்முடைய எல்லை காத்த ஐயனார் வித்யா வீரப்பன் அவர்கள் இந்த மேட்டூர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக 26 போட்டியிடுகிறார். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து உங்கள் மகளை வெற்றி பெற செய்யுங்கள். அது நம் இனத்தின் வெற்றி என்கிற பெருமையோடு அதை செய்யுங்கள். அடுத்ததாக சங்ககிரியிலே நித்யா அருண் என்கிற அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக வீரபாண்டி தொகுதியிலே அன்பு தம்பி ராஜேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வாழ்த்துக்கள் வெற்றி பெற செய்யுங்கள். சேலம் மேற்கு தொகுதியிலே அன்பிற்கினிய தம்பி சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக கெங்கவெல்லியிலே அன்பு தங்கை அபிராமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆத்தூர் தொகுதியிலே என் அன்பு மகள் மோனிசா சின்னத்துரை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மீதி வேட்பாளர்களை பிறகு அறிவிப்போம். நாங்கள் மொத்தமாக பிப்ரவரி 7ஆம் தேதி இன எழுச்சி மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அது நம் இனத்தின் திருவிழா. நாம் எல்லோரும் கூடுவோம். அங்கே வைத்து 234 வேட்பாளர்களையும் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். திருச்சியிலே திரள்வோம் திரள்வோம் பகிர்ந்தமிழ் இனத்தீரே பகை மிரள திரள்வோம் திருச்சியில் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த மகன் அழைக்கிறேன். அந்த திருச்சி மாநாட்டில் வைத்து மற்ற எல்லா வேட்பாளரையும் அறிவிப்பேன். உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை, வலிமைமிக்க வாக்கை தந்து வேளாண் குடிமகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீண்ட காலமாக இந்த இனம் தூக்கி துவைந்து வருகிற துன்ப துயரங்களை துடைக்க, நமது முன்னவர்களின் கனவை நிறைவேற்ற எங்கள் கைகளை வலிமைப்படுத்துங்கள். உங்களினுடைய வாக்கு வருங்கால தலைமுறை பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். பேர் வைக்கணும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அடுத்ததாக என் தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுடைய அன்பு செல்வன், என்னுடைய அருமை மருமகன் அவர்களுக்கு தீரன் திகழவன் என்ற என் மருமையா ஆனா போட்ட அந்த தலைப்பில் நம்ம முதல் எழுத்து அணிகிறார். அவருக்கு என்னுடைய மாமனாருடைய அன்பு பரிசை கொடுக்கிறேன். இதை அவர்களுடைய அத்தை கொடுத்த தீபாவளி பரிசாக இதை கொடுக்கிறேன். இந்த இனிப்பை என்ன பேரு, என்ன பேர் வைக்கணும்? வீரப்பனார் அவருடைய பெயரை தொடங்கி வீர திருமகன் என்கிற பெயரை வைக்கிறேன் இந்த அன்பு செல்வத்துக்கு. வாழ்க.
என்னது? மகளை வா வா. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எங்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் காவல்துறைக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.